ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹாய். இன்னைக்கு என்ன vlog பார்க்க போகிறோம்னா ஒரு மோஸ்ட் அவைட்டட் vlogனே சொல்லலாம். மெயினாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தள்ளி 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 போய் கிட்டத்தட்ட 2 வீக்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. 10 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு என்னோட பர்த்டே கிஃப்ட் ரிவீலிங் vlog வந்து எடுக்கிறதுக்கு. ஸோ இன்றைக்கும் நம்ம வந்து இன்னொன்று ஒரு ஒர்க் போயிட்டு அதோட vlog முடிச்சுட்டு தான் இப்போ இந்த vlog வந்து இன்னைக்கு பண்ணியே முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணுறோம். வாங்க என்னென்ன கிஃப்ட் இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாலையுமே இதே ஹேண்டிலில் தான் நம்மளோட ஐடி இருக்குது. மறக்காமல் அங்கேயும் போய் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிறதுக்கு ரீசனும் அதுக்கு நான் தான். பிகாஸ் காய் வந்து நான் இல்லாமல் வீடியோ எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி காய சொல்லிட்டா. ஸோ ஏன்னா கிஃப்ட் கொடுத்தவரே அவர் இல்லாமல் நான் மட்டும் எடுத்து காமிக்கிறது நல்லா இருக்காது. ஸோ காய் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு பிஃபோராகவே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா எனக்கு 25th பர்த்டே சில்வர் ஜூப்ளி. ஸோ அந்த பர்த்டேக்கு எனக்கு டெஃபினட்டாக நீங்கள் 25 கிஃப்ட்ஸ் வாங்கி தரணும் அப்படின்ட்டு எனக்கு டூ இயர்ஸ் பேக்கே எனக்கு இது காயு சொல்லிட்டா. ஸோ அதனால் எல்லாமே நான் ரொம்ப நாளாக தேடி தேடி காயுக்கு சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்தது. பட் ஆனால் நான் வாங்கும் போது அந்த டைமில் என்னால் வீடியோஸ் எல்லாம் எதுவுமே எடுக்க முடியல. பட் ஆனால் உங்களுக்கு எல்லாமே நான் என்னென்ன காயுக்கு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்ற ஆமாம் எல்லாத்துக்கும் பேக் ஸ்டோரி இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்னன்றது பார்த்துடலாமா? நீயே சொல்லு, ஃபர்ஸ்ட் கிஃப்ட் எது எடுக்கலாம்? பர்த்டே அவுட்ஃபிட் எடுங்க. ஸோ இதுதான் காயோட பர்த்டே அவுட்ஃபிட். இதோட இமேஜ் வந்து நான் உங்களுக்கு சைடுல ஆட் பண்றேன். ஃபுல் இமேஜ் வந்து இது ஆக்சுவலா நாங்க ஜூடியோ, வெஸ்ட் சைடு, அதுக்கப்புறம் மேக்ஸ் 4-5 ஷாப்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய வெஸ்டர்ன் ஷாப்ஸ்க்கு எல்லாமே போயிட்டு அங்கே பார்த்தோம். எதுவுமே செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருந்தது இங்க, எத்னிக் வேர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி அந்த ஷாப் இருந்தது. ஸோ அங்கே போய் பார்த்து செலக்ட் பண்ணி இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காய் ஃபைனலைஸ் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. இல்லை எப்பயுமே இந்த மாதிரி ஷாப்ஸில் வாங்கும் போது வந்து மோஸ்ட்லி இப்போ 100ல் வந்து இப்போ ஜூடியோலாம் பார்த்தீங்கன்னா 100ல் 70+ வந்து அதே ஜூடியோ ட்ரெஸ் தான் இங்கே வந்து போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ பர்த்டேக்கு வந்து சேமாக ரிப்பீட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல யூனிக்காக நம்ம போய் நான் வந்து இந்த மாதிரி எத்னிக் வேராக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே வெஸ்டர்ன் தான் எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எத்னிக் வேறு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலான்ட்டு தான் சொன்னேன். அவர் ஓகே அப்படின்னு கூட்டிகிட்டு போனார். போய் நம்ம கொஞ்ச நேரம் தான் இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு 3rd ட்ரெஸ்ஸோ என்னமோ இதுலேயே வந்து நாங்கள் வந்து இதே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டோம். அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் அவுட்லுக் வீடியோ வந்து என் பர்த்டே அன்னைக்கு நான் பர்த்டே விலாக்லேயே போட்டிருப்போம். அக்வேரியம் பேரடைஸ் போகணும்ல, அதோட லிங்க்கை நான் வந்து உங்களுக்கு வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து பாருங்கள் அந்த வீடியோவும். அதில் அதான் போட்டிருப்பேன். அதோட இமேஜும் நான் வந்து உங்களுக்கு இதில் ஸ்க்ரீனில் வச்சுருப்பேன், பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? செகண்ட் கிஃப்ட் வந்து கெலடிஸ்கோப். இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் தான் அந்த மூவி. அந்த மூவில இருந்து எனக்கு இது வந்து பிடிக்கும். அதோட ஃபேம் தானே இது. அதை பார்த்துட்டே இருக்கிறது. ஸோ அது பிடிக்கும் நான் கேட்டுட்டு இருக்கும் போது இது வந்து எனக்கே தெரியாமல் சீக்ரெட்டா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி இது வந்து ரொம்ப முன்னாடியே பிளான் பண்ணோம்ல. இது வாங்கி கூட எவ்வளோ நாள் இருக்கும்? நீங்கள் 1-2-3 months இருக்கும். ஸோ எங்கேயும் போகும்போது வந்து வாங்கினாரு. ஆனால் அப்பயே அவர் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. சரி இவளுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து கிஃப்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே இருக்கிற டிசைன் வந்து நல்லா இருக்கு. பட் உங்ககிட்ட காட்ட முடியல. நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். சரி அது அப்படியே பத்திரமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு திரும்பி அதே மாதிரி ரேப் பண்ணி வச்சுட்டோம். இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இன்னொன்று வந்து மெயினாக வந்து நான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் விவேக் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அமௌண்ட்டு எதுவுமே அவர் வந்து பார்க்கல. என்னோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே டைமாக ஒரு டம்ப் பண்ணாமல் அவரால் எப்போ முடியுமோ அந்த மாதிரி வந்து வாங்கி எனக்காக வச்சு எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப வந்து நான் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். இந்த பர்த்டே வந்து விவேக் வந்து என்னோட பக்கெட் லிஸ்ட் வந்து எல்லாமே ஆக்சுவலி 99.9% 100% சொல்லலாம், 99.9% சொல்கிறேன். இன்னும் அந்த 0.01 வந்து என்னன்ட்டு நான் வந்து ஃப்யூச்சரில் வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஒன்று சொல்லுவேன். அது ரொம்ப பெரிய கிஃப்டாக இருக்காதுல்ல? சின்ன கிஃப்ட்டு இதெல்லாம் பெரிய கிஃப்ட். அது ஒரு சின்ன ஆசை தான். ஆக்சுவலி மேனிஃபெஸ்டிங் பண்ணுவோம்ல, அதில் எல்லாமே எனக்கு வந்து அவர் பண்ணிட்டாரு. ஒரு 0.01 தான் வந்து இல்லை. பட் இதுவே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. அதுவும் சின்ன கிஃப்ட் தான். கிஃப்ட் இல்லை அது ஆக்சுவலி. அது என்னன்றது வந்து நான் உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ இருக்கிறத பார்க்கலாம். இருந்தாலும் விவேக் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்கள் முன்னாடி வந்து அவருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். என் பர்த்டே வந்து இவ்வளோ ஸ்பெஷலாக அவர் வந்து பண்ணதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் கிஃப்ட் போகலாம். 3rd கிஃப்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு.
கிராக்ஸ். நான் வந்து இது வந்து ரொம்ப நாளா அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், இது வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மாடல்ல வந்து ஆக்சுவலி ஒரு மால்ல போயிருக்கும் போது நாங்க வந்து இது ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்போ வந்து சைஸ் போட்டு பார்த்தோம், அந்த இது டிசைனும் ஏதோ எனக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இவர் வந்து இந்த சைஸை ஞாபகம் வச்சு எனக்கு வந்து சர்ப்ரைஸாக எனக்கே தெரியாம இந்த செப்பல் வந்து வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணாரு. இதுக்கு இன்னொரு ஸ்டோரி இருக்கு. இது வாங்குறதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலா காயுக்கு சர்ப்ரைஸா நான் தெரியாம போயிட்டு நான் பூமால வாங்கிட்டு வந்துட்டேன் சாண்டல். ஃபிளிப் ஃப்ளாப் சாண்டல் வாங்கிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணி அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் போய் நான் ஒரு புது ஷூ எனக்கு ஒன்று வாங்கிட்டேன். அது வேற ஸ்டோரி. அடுத்த கிஃப்ட், நெக்ஸ்ட் கிஃப்ட் வந்து இருங்க இப்படி காட்டுங்க, வாட்ச். ஸோ கேசியோ விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் வந்து நான் ரொம்ப 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 நாளாவே நான் வந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதுல இந்த பேட்டர்ன் தான் எனக்கு பிடிக்கும், ரோஸ் கோல்ட் சீரீஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அதனால விவேக் வந்து எனக்கு அதே மாதிரி வாங்கி கொடுத்துட்டாரு. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மோடு மாற்றிட்டீங்களே அதனால தான் அப்படி இருக்கு. பட் எனக்கு வந்து பிடிச்சது எல்லாமே பார்த்து அவர் வாங்கி கொடுத்துட்டாரு. அதனால எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரோஸ் கோல்டு பேட்டர்ன். இதுக்கு முன்னாடி நான் இப்போ ஆக்சுவலி கல்யாணம் ஆன புதுசுல இருந்து விவேக் வந்து எனக்கு வேற வாட்ச் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்மார்ட் வாட்சஸ், இந்த போட்டு, ஃபாஸ்ட் ட்ராக், இன்னும் வேற என்ன பிராண்ட், நான் நிறைய வாட்சஸ் வாங்கிக்கோன்னு சொல்லுவேன். பட் ஆனால் காய் வந்து இல்லை எனக்கு வேண்டாம், ஆல்ரெடி மேரேஜுக்கு முன்னாடி வாங்கின வாட்சே என்கிட்ட இருக்கு. 7 இயர்ஸா எனக்கு MI3 வந்த புதுசுல வந்த உடனே வந்து இதை வந்து நான் அப்பவே வாங்கிட்டேன். இது நல்லா இருக்கும்போது எனக்கு எதுக்கு அந்த வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு டிஜிட்டல் வாட்ச் நம்ம கிட்ட இருக்குல்ல, அது போதும். ஆமா, இந்த விஷயத்துல வந்து நான் காயுவை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயம் ஏதாவது ஒண்ணு நல்லா இருக்குன்னும் போது வேற எதுக்குன்னு ஆசைப்பட மாட்டா காயு. பட் ஆனா மேக்கப் ஐட்டம்னு ஆசைப்படுவா. ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியும், ஒரே ப்ராடக்ட்டை நம்ம வந்து போட்டு வீடியோ எடுக்க முடியாதுல்ல. ஸோ நம்ம அப்டேட் பண்ணதான் நீங்களும் பார்ப்பீங்களா, எப்பயும் ஒரே ப்ராடக்ட் யூஸ் பண்ணி உங்க போட்டு நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு தாட் வரும்ல. ஸோ உங்களுக்காக தான் வந்து அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அது அவருக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, இப்போ புரிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மொத்தம் ஐ திங்க் 1 2 3 4 4 கிஃப்ட் ஆயிருக்கு. இது 5th and 6th கிஃப்ட். ஜூடியோல வாங்கின ஐலைனர். இந்த ஐலைனர் ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து வாங்குறேன் அப்படின்னா, போட்டோன்னே இப்போ எப்படி சொல்கிறது, ஐடெக்ஸ், ஸோ அந்த மாதிரி பிராண்ட் எல்லாம் இருக்குல்ல, அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் போட்டோன்னா நம்மளுக்கு மேலே வந்து இந்த இடத்துல வந்து ஒட்டும். இது வந்து போட்ட உடனே வந்து ட்ரை ஆகிட்டு நம்மளுக்கு வந்து மேலே வந்து ஒட்டாது. அதுதான் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதோட ரீஃபில்லாக வந்து வாங்கியாச்சு. அது இல்லாமல் காப்பர் கலர் ஐலைனரும் வந்து வாங்கியிருக்கோம். அது நல்லா இருக்கும், ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேடுன்னு சொல்லலாம். ப்ரௌனில் லைட்டாக ஒரு ஷிம்மர் இருக்கும், அது வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பியூட்டி ப்ராடக்ட்ஸும் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட நிறையா. அதோட ஸ்வாட்சஸ் வீடியோ வந்து நான் தனியாக உங்களுக்கு வந்து போடுறேன். ஏன்னா இப்போ போட்டோம்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு என்னென்னு மட்டும் நான் ஓவர் வியூவாக காட்டிட்டு, தனி வீடியோவில் விவேக் இல்லாமல் நான் மட்டும் உங்களுக்கு வருவேன் இல்லை, அப்போ வந்து எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்வாட்சஸ் காட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட் 7th கிஃப்ட். 7th கிஃப்ட் இது வந்து ஹேர் சீரம் பயோலஜி. இதுவும் வந்து நான் ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன். இப்போ வந்து நான் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணி இந்த வீடியோ பார்ப்பீங்களா, அப்போ ஹேர் செட் பண்ணிட்டு இந்த இது போட்டாங்க. இது வந்து நல்லா இருக்கும், ப்ளஸ் ஃப்ரிஸ் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 72 ஹார்ஸ்ன்னு நினைக்கிறேன். 3 டேஸ்க்கு வந்து நல்லா இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரிக்ஸ் பிராண்டோட இது வந்து மேட்ரிக்ஸ் பிராண்டோடது. ஸோ அதில் வர்ற இந்த சீரம் வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். அதை வந்து வாங்கி கொடுத்துட்டாரு. கொஞ்சம் நான் யூஸ் பண்ணியே காலி பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்ம வீடியோவே 10 நாளுக்கு மேலே தான், 10 நாளைக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ அதுக்குள்ளேயே நான் வந்து இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வெளியே போகும்போதெல்லாம் சீரம் வந்து அப்ளை பண்ணிப்பேன். ஆக்சுவலி நல்லா இருக்கு. இதையும் நான் வந்து அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு ஓவர்வியூ மட்டும் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து 8th 9th and 10th கிஃப்ட். இதுதான் ஃப்ரம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ். இது ஒரு பேக் ஸ்டோரி என்னன்னா நானே சொல்றேன். பர்த்டேக்கு முன்னாடி நாள் போகணுமா, பர்த்டேக்கு முன்னாடி நாள் வந்து எதுக்கோ போகணும் நாங்கள். அப்போ வந்து மால் போகலாம் அப்படின்னு போகும்போது விவேக் வந்து நான் எப்பயுமே ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச ஸ்டோர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு சேல் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி இருக்கு, இதுக்குள்ள இருக்கிற ஆக்சுவலி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும், வந்து நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு ட்ரைன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அதுக்கப்புறம் வாங்க வேண்டியது. இதுதான் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் கிஃப்ட் என் பர்த்டேக்கு முன்னாடி நாங்கள் நைட் வாங்கினோம். ஆக்சுவலி ஷாப் க்ளோசிங் டைம் 9 o'clock தான் நாங்கள் உள்ளவே போனோம். போயிட்டு வாங்கின கிஃப்ட் ஆக்சுவலி இது ஒன்னொன்னா வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இது 8th கிஃப்ட். ஸோ
ஸோ இது வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட இன்டூ த நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராக்ரன்ஸு இன்டூ த நைட். இது வந்து சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. ஸ்மெல் வந்து லாங் லாஸ்டிங்காக ஒரு மாதிரி ஒரு லக்ஸுரி ஃபீல் வந்து கொடுக்குது இந்த பர்ஃப்யூமு. ஸோ இது வந்து எனக்கும் பிடிச்சிருந்தது, அவருக்கும் பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக எனக்கும் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் டைம் நானும் இந்த ஸ்டோரை காயு சொல்லி தான் பார்த்தேன். ஸோ எல்லா பர்ஃப்யூம்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. காயு யூஸ் பண்ணுற பர்ஃப்யூமும் இப்போ நானும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து யூனிசெக்ஸ் தான். ஸோ மென் வந்து யூஸ் பண்ணோன்னு இல்லை, யூனிசெக்ஸ் பர்ஃப்யூம் தான். நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஸ்மெல் பிடிச்சி உள்ளே போனதே வந்து இதுதான், பர்ஃபெக்ட் இன் பிங்க்ன்ட்டு. இப்போ வந்து ரீசெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. வேற லெவல் பர்ஃப்யூம் ஆக்சுவலி. இது இவர் மேலே போட்டுட்டு இவருக்கும் ஆசை வந்தது. சரி ஓகே, எவ்வளோ காசாக இருந்தாலும் உள்ளே போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவெடுத்ததே இந்த பர்ஃப்யூம்னால தான் ஆக்சுவலி. அதே மாதிரி இவங்களோட பிராண்டில் வந்து ஷிம்மர் மிஸ்ட் வந்து ஆக்சுவலி இவங்களது வந்து நாட் ஓன்லி பர்ஃப்யூம், தே ஹாவ் ஹேண்ட் க்ரீம்ஸ், பாடி லோஷன்ஸ் அண்ட் ஷிம்மர் க்ரீம், ஹைலைட்டர் அந்த மாதிரி வரும்ல, அந்த மாதிரி மெட்டீரியல்ஸும் வச்சுருப்பாங்க. நாங்கள் வாங்கினது வந்து எல்லாமே பாடி மிஸ்ட் தான் வாங்கியிருக்கோம். இதுவும் ஆக்சுவலி எல்லாத்துலேயுமே ஆக்சுவலி நான் காமிச்ச அந்த அது வந்து பிங்க் இன் லவ்வா, பர்ஃபெக்ட் இன் பிங்க்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்டூ த நைட் பாருங்க, அதுலேயுமே க்ரீம்ஸ் இருக்குது, பாடி க்ரீம்ஸ் இருக்குது, லோஷன்ஸ் இருக்குது, ஹேண்ட் க்ரீம்ஸ் இருக்குது, பர்ஃப்யூம் இருக்குது அண்ட் பாடி மிஸ்ட்டு, ஷவர், ஈவன் ஷவர் ஐட்டம்ஸ் கூட அங்கே வந்து இருக்குது, அவங்க வந்து வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து எல்லாமே பாடி மிஸ்டாக தான் வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு ஷிம்மர் மிஸ்ட் ஆக்சுவலி. இது அவங்க வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்டு அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. ஜாப்பனீஸ் செரி பிளாசம்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இதில் வந்து என்ன போட்டிருக்கோம்னா போட்டா ஜிகுன்னு இருக்கும். ஆமாம், டைமண்ட் ஷிம்மர் மிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படின்னா நம்ம சின்ன வயசுல ஜிக்னா பவுடர் யூஸ் பண்ணோம்னா பெரிய பெரிய பார்ட்டிகலாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன் பாருங்க. ப்ளஸ் இதோட ஸ்மெல்லும் வந்து ஆக்சுவலி நல்லாயிருக்கும். இது வந்து பர்ஃப்யூம் கம் ஷிம்மர் மிஸ்ட்டு. நான் இந்த இடத்துல வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன். கொஞ்சம் மேலே வச்சு அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வியூவர்ஸ் ஈவன் விவேக் கையில் விழுந்துருச்சு. இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த இப்பயே தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து தெரியுது பாருங்க. இப்போ என்ன உங்களுக்கு நல்லா தெரியல அப்படின்னா, இங்கே வந்து கொஞ்சம் லைட்டிங் இல்லை, இப்போ வந்து மழை வந்துட்டு இருக்கு, அதனால டார்க்காக இருக்குது. லைட் போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் இங்கே பேட் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் சின்ன லைட் யூஸ் பண்ணுறோம். இதுலேயே உங்களுக்கு வந்து தெரியுது பாருங்க ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ். நல்லா இருக்கா? இது வந்து விவேக்குக்கும் வந்து ஆக்சுவலி பிடிச்சிருக்கு. ப்ளஸ் ஸ்மெல்லும் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து பர்ஃப்யூம் கம் பாடி மிஸ்ட். நம்ம வந்து ஏதாவது வெஸ்டர்ன் வேர் போடுறோம், இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன், ரிசப்ஷன், நைட் டைமில் போடுறோம், ஈவினிங் டைமில் பார்ட்டி அந்த மாதிரினா வந்து நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இதுக்காகவே வந்து இதை வாங்கணும். ப்ளஸ் எல்லா ஆக்சுவலி பர்ஃபெக்ட் இன் பிங்க்ல கூட இந்த ஷிம்மர் மிஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் செல்லிங்கில் வந்து இந்த பர்ஃப்யூம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் இதுவும் இந்த ஷிம்மரும் எனக்கு பிடிக்குன்றதுனால 2 in 1ன்ற மாதிரி இருந்ததுனால இதை வந்து வாங்கி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மை ஃபேவரட் நைக்காக பார்த்தாங்களே தெரியும் உங்களுக்கு. வந்து பிளாக் கலர்னாலே லக்ஸுரி ப்ராடக்ட் மட்டும்தான் நைக்காவில் வந்து பிளாக் பாக்ஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா ப்ரௌன் கார்ட்போர்ட் பாக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு பிடிச்ச லக்ஸுரி ஐட்டம் வந்து விவேக் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ என்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். காயு ஆக்சுவலாக ஒரு 2-3 இயர்ஸ், இது 2 இயர்ஸ் கூட இல்லை, 3 இயர்ஸாக கேட்டுட்டு இருந்த லக்ஸுரி கிஃப்ட் இது. ஸோ இது வந்து மேக்கோட காம்பேக்ட் பவுடர், இந்த ஷேட் NC40. இதை வந்து நான் மால்ஸ் போகும்போதெல்லாம் நைக்காலையும் ஒரு டைமும் ப்ளஸ் மேக் ஷோரூமே இருக்கும்ல, அங்கே போய் வந்து என்னோடய ஸ்கின் ஷேட்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆசையாக இருக்கும், வந்துடுவேன். சரி ரேட்டை பார்த்துட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். ஸோ என்னோடய ஷேடும் கரெக்டாக ஒரு ஞாபகம் வச்சு எனக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். இது வந்து காம்பேக்ட் பவுடர் ப்ளஸ் அந்த லக்ஸுரியிலேயே என்ன வாங்கணும்னா மேக்கோட மினி ஃபவுண்டேஷன் ஷேட் வாங்கியிருக்கோம். பெருசு வாங்கலை, பம்ப் இருக்கிறது வாங்கலை, ஏன்னா மோஸ்ட்லி ஃபவுண்டேஷன் பர்சன் கிடையாது, காம்பேக்ட் மட்டும்தான் நிறைய யூஸ் பண்ணுவேன். சரி இதுவும் அதே ஷேட் தான், NC40 ஷேட் தான் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் அக்கேஷன்ஸ்க்கு போகிறதுக்கு மட்டும் போடுறதுக்காக நம்மளுக்கு வந்து மினி போதும் அப்படின்னு சொல்லிட்டு மினி வெர்ஷன் வந்து வாங்கியிருக்கோம். அதுக்கு அடுத்தது மேக்கோட லிப் லைனர் வாங்கியிருக்கு. ஆக்சுவலி விவேக்குக்கு வந்து எனக்கு வந்து ரெட்டோ பிங்கோ அந்த மாதிரி கலர் போடுறது எப்பயுமே பிடிக்காது. இவருக்கு வந்து இந்த ஒயின் கலர்ஸ், ப்ரௌன் கலர்ஸ் அந்த மாதிரி கலர்ஸ் தான் டார்க்காக இருக்கணும். ரெட்டும் பிங்க்கும் டார்க்கு தான், பட் அந்த கலர் அவருக்கு வந்து எனக்கு போடுறது பிடிக்காது. இந்த வைலட்டிஷ் மாவை கலர்ஸ் அந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ப்ரௌன் கலர், ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, ஃபில்டர் காஃபி ப்ரௌன் சொல்லலாமா, அந்த மாதிரி ஒரு ப்ரௌன் ஷேடு அது வந்து வாங்கியிருக்காரு. இதோட ஸ்வாச்சஸ் எல்லாமே நான் வந்து தனி வீடியோவில் போடுறேன், ஏன்னா இப்போ வீடியோ வந்து லென்த்தாக போயிட்டுருக்கும். இதுவே ஆக்சுவலி ஒரே வீடியோவாக போடலாமா இல்லை 2 வீடியோவாக போடலாமான்ட்டு இதுக்கப்புறம் தான் வந்து யோசிக்கணும். ரொம்ப லென்த்தாக இருந்தால் உங்களுக்கும் பார்க்குறதுக்கு போர் அடிக்கும்ல,
ஸோ அது வந்து போக போக பார்த்துக்கலாம். ஆக்சுவலி 3 ஐட்டம்ஸ் ஃப்ரம் மேக் ஃப்ரம் திஸ் லக்ஸுரி நைகா பாக்ஸு. அதுக்கடுத்து ஸோ 13 கிஃப்ட்ஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் கிஃப்ட் வந்து ஜஸ்ட் ஹர்ப்ஸோடது. ஜஸ்ட் ஹர்ப்ஸோட லிப் லைனர் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ ஆக்சுவலி நான் லிப்ஸ்டிக் போடுறதோட இப்போ லிப் லைனர் தான் வந்து நான் எப்படி போடுறேன் அப்படின்னா, லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு லிப் லைனரையே வந்து நம்ம ஓரளவுக்கு நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு போனோம்னா அதுவே ஆக்சுவலி ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக நல்லா பிக்மெண்டடாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து லிப் லைனர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து ஜஸ்ட் ஹர்ப்ஸோட சில்லி பெப்பர். இது வந்து 02 சில்லி பெப்பர்ன்ற ஷேடு. அதுக்கடுத்து ஃப்ரம் ஜஸ்ட் ஹர்ப்ஸ் இன்னொன்று ஒரு ப்ரௌன் ஷேடு. ஒன் மோர் ஷேட் ஃப்ரம் ஜஸ்ட் ஹர்ப்ஸ். இது வந்து கேரமல் கார்னிவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒரு ஷேடு. ஸோ 2 லிப் லைனர் ஃப்ரம் ஜஸ்ட் ஹர்ப்ஸ். எத்தனை ஆச்சு? 15 ஆச்சா? நெக்ஸ்ட்டு இன்னொன்று ஒரு ஐட்டம் ஃப்ரம் ஜஸ்ட் ஹர்ப்ஸ். அது வந்து கன்சீலர் ஷேட் வந்து 06 பெய்ஜ்ன்ற இதில் வந்து கன்சிலர். இப்போ வந்து அந்த மேபிளின் ஏஜ் ரிவைன் கன்சிலர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவும் வந்து ட்ரை பண்ணணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு விவேக் வந்து இது வந்து வாங்கி கொடுத்தாரு. ஸோ 16 கிஃப்ட்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இருக்கிற கிஃப்ட்ஸ் வந்து லைனா காமிச்சிடலாம். லைனா வந்து காஸ்டியூம்ஸ் தான் இருக்கு. காஸ்டியூம்ஸ் தான் இது. ஸோ இது வந்து ஒரு ஷர்ட். இது வந்து ஒரு க்ராப் டாப் ஷர்ட் மாதிரி, டீஸ்ன்னு சொல்லலாம். டீஸ் கிடையாது, ஷர்ட் தான், பட்டன் வச்சது தான் ஷர்ட்டு. உங்களுக்கு இப்போ தெரியுதா நினைக்கிறேன் பாருங்க. இன்னும் டேக் கூட பிரிக்கல, சிலதில் மட்டும்தான் நான் வந்து டேக் பிரிச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு காட்டன் ஷர்ட் ஆக்சுவலி. இது வந்து இது வந்து எங்கே எடுத்தோம்? இது ஜூடியோவில் வந்து வாங்கினது. இது வந்து அது எத்தனாவது கிஃப்ட்டு? இது வந்து 17th. இது வந்து ஆக்சுவலாக சொல்ல போனால் காய்க்கு வந்து மோர் தென் 25 கிஃப்ட் நான் வாங்கி கொடுத்துட்டேன். பட் ஆனால் அதில் செலக்டிவாக கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 25 கிஃப்ட்ஸ் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கவுண்டிங்கில் வச்சுன்னு இருக்கோம். இது வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் வாங்கினது. இதோ ஒரு கிராப் டாப். இதுவும் ஒன்று. இதுவும் ஒரு டாப். ஆல் மை செலெக்ஷன். எப்பயுமே விவேக் கல்யாணத்துக்கு ஆக்சுவலி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து எல்லாமே விவேக்கோட செலெக்ஷன் தான். என்னோட ஒப்பீனியனும் கேட்டு 2 பேருக்கும் பிடிச்சாதான் ஆக்சுவலி அவர் வாங்குவார். அவர் சொன்னதாக வாங்கணும்னு இல்லை, அவருக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்குன்ற இடத்துல மியூச்சுவலாக இருக்கிறது தான் வந்து வாங்குவோம். இது வந்து ஒரு ஷர்ட்டா. ஸோ 2 ஷர்ட் வாங்கியிருக்கோம். 3 டீஸா? இல்லை 4. ஓகே ஓகே. இது வந்து இன்னொன்று ஒரு, இது வந்து கிராப் டாப்னு சொல்ல முடியாது, இதுக்கு வந்து கொஞ்சம் லென்த் பாக்ஸி ஃபிட் என்னமோ சொல்லுவாங்க, ஓவர் சைஸ்டு டிஷர்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சு இருக்கு. இது ஒரு டீ அண்ட் த லாஸ்ட் டீ. இது வந்து விவேக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்தது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது எல்லாமே ஆக்சுவலி ஓவர் சைஸ்டு டிஷர்ட். எதுவுமே வந்து இப்போல்லாம் ஆக்சுவலி ஓவர் சைஸ் தானே வந்து ஃபேமஸாக இருக்குது, ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் சைஸ்டு டீ தான் வாங்கியிருக்கோம். ஸோ டாப் வாங்கியாச்சு, பேண்ட் வாங்கலாம்னா எப்படின்னு சொல்லிட்டு வி காட் 2 பேண்ட்ஸ் ஃப்ரம் ஜூடியோ தானே, ஃப்ரம் ஜூடியோ. இது வந்து ஒரு லைட் ஜீன். இது எல்லாமே ஆக்சுவலி வைட் லென்த் ஜீன். ஆக்சுவலி இது ரெண்டுமே வைட் லென்த் ஜீனு. ஒன்று வந்து ஃபுல் பிளாக்கு, இது வந்து ஒரு டெனிம் லைட் ப்ளூவா ஒயிட் எப்படி சொல்கிறது, லைட் ப்ளூ ப்ளஸ் சில்வராக ஏதோ ஒன்று, எனக்கு லைட் ஸ்கை ப்ளூ. லைட் ஸ்கை ப்ளூ. ஸோ இது வந்து 2 பேண்ட், அதுக்கேற்ற மாதிரி டாப்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி 23 கிஃப்ட் முடிஞ்சது. இப்போ 24th கிஃப்ட். திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் ஜூடியோ. இது வந்து ஒரு கோட் செட் ஆக்சுவலி. இது ஒரு ஓவர் சைஸ்டு தான் கோட் செட். ஷர்ட் தனியாக, பேண்ட் தனியாக. இது வந்து நம்ம எப்படி சொல்கிறது, நான் வந்து இதை பார்த்தோன்னே இவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஏர்போர்ட் ட்ரெஸ் மாதிரி இருக்கும் ஆக்சுவலி இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவரு நீ ஏர்போர்ட்டுக்கு போனால் தான் போகணுன்னு இல்லை, நீ வீட்லேயும் போடு அப்படின்னு வாங்கி கொடுத்துட்டாரு. வெளியே இப்போ நம்ம கடைக்கு எங்கேயாவது போனாலும் போடலாம். காய் என்ன பிளான் பண்ணுறதுன்னா, இந்த ட்ரெஸ் வாங்கிட்டோம்ல, ஸோ இதை வச்சு ஏர்போர்ட் ஒரு டைம் போய் எங்கேயாவது ஃப்ளைட் ஏறிட்டு எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு. ஆமாம், நம்ம ஃப்ளைட்டில் போய் கூட 1 இயர் ஆயிடுச்சு. நாங்கள் ஆக்சுவலி லாஸ்ட் இயர் மார்ச் லாஸ்ட்லேயே நம்ம வந்து இங்கே வந்துட்டோம்ல, அதுதான் நம்மளோட லாஸ்ட் ஃப்ளைட் ட்ரிப்பு. ஸோ சார்வியை கூட்டிகிட்டு திரும்பி எங்கேயாவது போகணும் அப்படின்னு நானும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம். ஸோ இப்போ 25th கிஃப்ட். இது 25th கிஃப்ட். ஃபர்ஸ்ட் மெயின் ஐட்டம் காட்டுங்க. மெயின் ஐட்டம்
மெயின் ஐட்டம், த மோஸ்ட் லாங் வெயிட் கிஃப்ட்னே சொல்லலாம் இது ஆக்சுவலி. ஏன்னா என்னோட ஃபோன் வாங்கி நிறைய பழைய வீடியோலேயே நம்ம ரெகுலர் வியூவர்ஸாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், பழைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஃபோன் வாங்கி மோர் தென் 7 இயர்ஸ். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது வாங்கின ஃபோன் நல்லா தான் இருந்தது. ஸோ இந்த குட்டீஸுங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கையில் எடுத்து சும்மா இருந்தாலும் இல்லை வீடியோ பார்க்கும்போது எடுத்து கீழே போட்டு அது வந்து உடஞ்சி டிஸ்பிளே போச்சு. டிஸ்பிளே போய் மாற்றியுமே டச் ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு விவேக் வந்து எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு, உன்னோட 25th பர்த்டேக்குள்ளே உனக்கு நான் வந்து ஃபோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்னோட 25th பர்த்டே அன்னைக்கு எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணிட்டாரு. அது வெறும் பாக்ஸ் தான், நீங்க என்ன நினைக்கலாம் எங்க போனை காணோம், ஏன்னா அதுல இருந்து தான் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன், இவரோட போன்ல இருந்து எடுத்து போனோட ஓவர்வியூ மட்டும் நான் தனியா வந்து உங்களுக்கு வந்து அட்டாச் பண்றேன் இதுல. ஸோ அதோட பாக்ஸ் மட்டும் இப்போதைக்கு நான் வந்து காமிச்சிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இது 24 முடிஞ்சது, 25th கிஃப்ட் இது ரெண்டும் கிளப்டு. ஸோ அதோட பேக் கேஸ் எனக்கு பிங்க்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிங்க்ல வாங்கி கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி பிங்க் ஃபோன் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது. ஐ மீன் அந்த இதில் வந்து எனக்கு அந்த சீரீஸில் வந்து பிங்க் பிடிச்சது. ஸோ விவேக் வந்து எனக்கு பிளாக் தான் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ ஃபோன் தான் அவளுக்கு பிடிச்ச கலரில் வாங்க முடியலையே, கேஸாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சிலிகான் கேஸ் அண்ட் இது ஒரு பார்ட்டி வேர் கேஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது வாங்கி கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் இன்னொன்று ஒரு பேக் கேஸும் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இப்போ அது வந்து ஃபோனில் இருக்குது. ஃபோன் வந்து உங்களுக்கு காட்டும் போது அந்த பேக் கேஸையும் உங்களுக்கு வந்து நான் வந்து காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் எங்களோட காயுக்கு நான் கொடுத்த ஸ்பெஷல் பர்த்டே ட்ரீட் அண்ட் கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ட்ரீட்ன்றது வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, லைக் பர்த்டே ஸ்டார்ட் பண்ணும்போது 12 o'clock வந்து எனக்கு சர்ப்ரைஸாக போய் விவேக் வந்து கேக் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அது வந்து அன்எக்ஸ்பெக்டட். ஆக்சுவலாக அவர் வந்தது ஆல்மோஸ்ட் 11:35. ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் வந்தது ஆல்மோஸ்ட் 11:35-40 ஆயிடுச்சு. வித்தின் த 20 மினிட்ஸ்ல இங்க பக்கத்துல போயிட்டு போலார் பியர்ல நான் போயிட்டு கேக் வாங்கிட்டு வந்துட்டு 12 o'clock அது வந்த உடனே பேக்கை கொடுத்துட்டு அவர் ஸ்கூட்டி எடுத்துட்டு போனார். எதுக்கு இவர் போறாரு அப்படின்னு நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். வரும்போது கேக்கோட வாங்கிட்டு வந்தாரு. அந்த கேக்கோட வீடியோவும் வந்து நீங்க ஷார்ட்ஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று ஒரு எப்படி சொல்கிறது, அது வந்து கிஃப்ட்டுக்குள்ளே அடங்காது. என்னோட லாங் எப்படி சொல்கிறது, எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆக்சுவலி இருக்கும் அது லேட் நைட் ரைட் வித் லவ்ட் ஒன்ஸ் இருக்கும்ல. அது வந்து நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணி பாப்பாலாம் பிறந்து பாப்பா பெருசாகிட்டு தான் அது வந்து நாங்கள் ஆக்சுவலி இப்படி வந்தபோது தான் நம்ம வந்து லேட் நைட் ட்ரைவ்லாம் போக முடியும். பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்கும்போது அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வரும்போது நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக வந்து நாங்கள் 12:30க்கு போயிட்டு 2:30க்கு தான் நாங்கள் வந்து வீட்டுக்கே வந்தோம். ஸோ பர்த்டேக்கு வந்து எனக்கு ஆக்சுவலி 12 o'clockலேருந்து எனக்கு சர்ப்ரைஸ் வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. May 6 12 AM எனக்கு வந்து கேக் கட்டிங்லேருந்து அன்டில் நைட் வரையுமே அக்வாரியம்லாம் போயிட்டு வந்து இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து பார்த்துட்டு எங்களுக்கு வந்து அந்த நாள் வந்து எனக்கு ஃபுல் சர்ப்ரைஸாகவே வந்து முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். Bye. Next video பார்ப்போம். Bye. This is my brand new iPhone. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாருமே ஆக்சுவலி பிங்க் தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் வாங்கணும்னு இல்லை, நம்ம யூனிக்காக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். பர்த்டே அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோவையும் ஆக்சுவலி வந்து வால்பேப்பராக வந்து வச்சுருக்கேன், அதாவது லாக் ஸ்க்ரீனாக. அண்ட் உள்ளே வந்து நம்ம கியூட்டி பை சார்வி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபோன். அண்ட் அதோட பேக் கேஸ் நான் சொன்னல, இது வந்து மேக்ஸ் சேஃப் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேக் கேஸ் வந்து விவேக் வந்து வாங்கி கொடுத்தாரு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வயர்லெஸ் சார்ஜிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கி கொடுத்துருக்காரு.